அது 2வது. இப்ப நான் ஏன் இப்ப நாடாளுமன்ற உறுப்பினரா முதல்ல போய் பார்லிமெண்ட்ல கேள்வி எழுப்புனேன். தேனி மாவட்டத்துல நீண்ட நாளா கேந்திர வித்யாலயா பள்ளி வராம இருக்கு. ஏன் நிலுவையில் இருக்கு? அப்படின்னு கேட்டேன். அதை நாங்க பரிசீலனை பண்ணி அந்த பள்ளி கொடுப்பதற்கு ஆவணம் செய்யணும்னு மந்திரி சொன்னாரு. இன்னைக்கு ஆர்டரை நேத்தே அனுப்பிச்சிட்டாரு எனக்கு. தேனி மாவட்டத்துக்கு புதிய கேந்திரா பள்ளி வந்திருக்கு. தேனி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தஞ்சாவூருக்கு தமிழ்நாட்டுக்கு 2 கொடுத்துருக்காங்க. அதில் தேனி மாவட்டத்துக்கு 1 சிறந்த செய்தி. அதை மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. வேற என்ன கேளுங்க. ஆர்டர் கொடுத்துட்டாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமா அதிகாரிகளை கூப்பிட்டு பேசி பள்ளியை தற்காலிகமாக துவங்கி கட்டடங்கள் முடிந்து நிச்சயமா மிக விரைவில் இந்த பள்ளியை துவங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். தேனி மாவட்டத்தில் ஏற்கனவே ஆய்வு பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க இடம். அந்த இடத்த பண்றதுக்கு தான் நாங்கள் முயற்சி பண்றோம். நிச்சயமா தேனிலே நடக்கும். அது நாங்கள் இருமாப்போட பேசலைங்க. மக்களுக்கு திட்டங்களை கொடுக்குறோம். தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி மக்களுக்காக உழைக்கிறாரு. உழைக்கிறதின் பயனை கருத்தில் கொண்டு மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அந்த ஆதரவுல 200+ வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்ற ஒரு நல்ல செய்தியை தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சொன்னார். இருமாப்போட நாங்கள் சொல்லலை. மக்களுக்கு சேவை செய்கிறோம், உழைக்கிறோம். அந்த உழைப்பின் மூலயமா வரக்கூடிய தேர்தலில் 200+ கிடைக்கும். அதுதான் எங்களுடைய எண்ணம். மன்னராட்சி நடைபெறுகிறது தமிழகத்தில், மன்னராட்சி முடிவு வரணும் அப்படின்னு ஒரு கருத்தை திமுக மேல ஒரு மாதிரி பேசிட்டு நேற்று மாலை விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்தவங்க எனக்கு தகவல் சொன்னாங்க. உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இது சம்பந்தமா பேசினேன். வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்ற செய்தியை சொன்னாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் கேரள அரசோட பேசி அந்த வாகனங்கள் செல்வதற்கு இன்னைக்கே நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காரு. நிச்சயமா நடவடிக்கை எடுப்பார். தடையில்லாம வாகனங்கள் போவதற்கு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்வார்கள். அந்த வாகனம் கொண்டு போறதுக்கு முறையான அனுமதி கடிதம் புலிகள் காப்பகத்திலிருந்து வரல, அதனாலதான் அவங்க அனுமதிக்கலன்ற ஒரு கருத்து இருக்கு. இல்ல சார், திடீர்னு இப்போ நேற்று ஒரு செய்தியை சொன்னாங்க. வாகனங்கள் நின்றுருக்கு. வாகனங்கள் கண்டிப்பா போகணும். பராமரிப்புக்கு ஆட்கள் போகணும். மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமை ஆட்சி நிர்வாகத்திட செக்ரட்டரியிட்ட சொல்லி நிச்சயமா அந்த வாகனங்கள் செல்வதற்கு இன்னைக்கே நடவடிக்கை எடுப்பாங்க. இதுல என்னன்னா, அந்த வாகனங்கள் கொண்டு போறதுக்கு இந்த ஒரு அனுமதியை கூட அந்த அதிகாரிகள் கலெக்டர்கிட்டையும் ஆலோசிக்கல, மாவட்ட நிர்வாகத்தையும் ஆலோசிக்கல. ஒரு தன்னிச்சையான ஒரு முடிவோட கடிதம் கிடைக்காமலேயே கொண்டு போய் செக் போஸ்ட் நிப்பாட்டிக்கிட்டு இரு மாநில பிரச்சனைகளுக்கு அவங்க தூண்டுதலா இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்ல அப்படி அவசரப்பட்டு முடிவு எடுத்திருந்தாலுமே அது தவறுதான். முறைப்படி அனுமதி வாங்கிட்டு தான் நம்ம போகணும். மாவட்ட ஆட்சித்தலைவர் இதை கண்ணியமா கையில் எடுத்து இரு மாநில சர்க்கார்கிட்டையும் பேசி நிச்சயமா இந்த வாகனங்கள் செல்வதற்கு தடையில்லா சான்றிதழ் வாங்குவாரு. நிச்சயமா அந்த வாகனங்கள் செல்லும். அதனால மாவட்ட ஆட்சித்தலைவர் பொதுப்பணித்துறை அதிகாரிகள்கிட்ட விளக்கம் கேட்டிருக்கிறதா கேட்டிருக்காங்க. இன்னைக்கு அதுக்கு ரிசல்ட் தெரியும்.